34 திருமதி வெற்றி செல்வி சண்முகம் கடலூரில். வெற்றி செல்வி கடலூரில் 34 போட்டியாளர் 34. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுமா. அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழையும் அன்பு பெற்றோரையும் வணங்கி துவங்குகிறேன். வெட்டப்பட்ட மரங்கள் பேசினால், முட்டாள் மனிதா, வெட்டுண்டு கிடப்பது வெறும் மரங்கள் அல்ல, பூமி பந்தின் நுரையீரல்கள், ஓசோன் துளை தைக்கும் ஊசிகள், வெப்பம் தணிக்கும் விசிறிகள், காற்றை துளக்கும் தூரிகைகள், பறவை கூடுகளின் அஸ்திவாரங்கள், வளிமண்டலத்தின் வடிகட்டிகள், தூசு தட்டும் ஒட்டடை குச்சிகள், ஒளி ஓய்வெடுக்கும் சிம்மாசனங்கள், இயற்கையின் குளிர்சாதன பெட்டிகள், நிலமகளின் மேலாடைகள், மண்ணின் உன்னத வரங்கள், மழைதனை அழைக்கும் கரங்கள், நீராதாரத்தின் நீராகாரம், அரிதறிது மரமாய் பிறத்தல் அரிதென உணர். நீ செத்தால் பிணம், எமை எரித்தாலும் புதைத்தாலும் பணம், மண்ணில் உனை புதைத்தால் முக்கிப் போவாய், எம் விதைகளை புதைத்தாலும் பூமியே சொக்கிப் போகும். முடி கொட்டினாலும் கவலையை கட்டிக்கொள்பவன் நீ. எமது விதைகளை எல்லாம் கோடை உதிர்த்து மொட்டை அடித்தாலும் வசந்தத்தில் பூத்து சிந்து பாடுவோம். அசுர சூறாவளி அடியோடு வீழ்த்தினாலும் அசராமல் மண் பிடித்து துளிர்த்தெழுவோம். வெட்ட வெட்ட வேர் பிடிப்போம், பாறை பிளந்தும் நீர் பிடிப்போம். தப்பே நீ செய்யினும் தவிக்காமல் சகிக்கின்றோம். ஒற்றை விதைக்குள்ளும் கற்றையாய் வனத்தையே வைத்திருக்கிறோம். முடிந்தால் எமது விதைகளுக்கு குளிரிட்டு, மறந்தால் பிராணவாயு குட்டிக்கு முட்டி மோதினாலும் கிட்டாது உனக்கு. மரம் வளர், அதைவிட சிறந்த அறம் இல்லை. நன்றி, வணக்கம். அழகு வெற்றி செல்வி மேடம். அதை விட உண்மையாகவே சிறந்த அறம் ஏதும் இல்லை. வளிமண்டலத்திற்கு உங்களுடைய கவிதையும் வலுவை சேர்த்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். அடுத்த போட்டியாளர்